Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். என்ன ஸ்பெஷல்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரா சில்கில் ஹேண்ட்மேட் ஒர்க். ஓகே, கம்ப்ளீட் பண்ண 3 months ஆயிருக்கு. 12 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். அப்பா, இதில் வந்து பேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேனல்ஸ்லேயே தான் வரும். நீங்கள் இப்போ சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் லெஹங்கா ரவுண்ட் அடிக்கும். ஐயோ, பயங்கரமா இருக்கு மேம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தீபிகா படுகோன் ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். தீபிகா படுகோன் வெட்டிங் காஸ்டியூம் ரிப்ளிகா மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி. கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வெட்டிங்கில் எனக்கு எப்படியாச்சும் ஒரு பிளாக் இருக்கணும், அது ப்ரீ வெட்டிங்கில் போஸ்ட் வெட்டிங்கில் ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு பிரைட் வந்து எனக்கு பிளாக்ல வேணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் புக் காட்டாங்க. பட் அவங்களோட ஒரே கொஸ்டின் என்னவா இருந்துச்சுன்னா, பிளாக்ல பிளாக் அதிகமாக தெரியக்கூடாது. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணோம்னா, ஃபுல்லாக பேபி பிங்க், சில்வர் டோன்லேயே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ எப்படி தெரியும் அப்படின்னா, பிங்க் பேஸில் பிளாக் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நேரில் பார்த்தா பிளாக் பேஸில் பிங்க் இருக்கும். இதெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் நிறைய லைக் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு கிரீனா தான் இருக்கு. கிரீன், மெரூன், இல்ல மஸ்டர்ட் எல்லோ, இல்ல ராணி பிங்க். இந்த 4 கலர்ஸ் தான் அவங்க நிறைய ப்ரிஃபர் பண்றாங்க அவங்களோட வெட்டிங்ல. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க்ல நெட்டட் பேஸ்ல பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் இப்படிதான் லைக் பண்றாங்க. ஓகே ஓகே, பட் ஃபேமிலி வரும்போது டார்க் கலர்ஸ் தான் போறாங்க. இப்போ நீங்க கஸ்டமைஸும் பண்ணி தரீங்க? எஸ், கஸ்டமைஸ் ஒன்லி ஃபார் சேல், ஃபார் ரெண்டல். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே காமன் கலர்ஸ். ஓகே, எல்லாருக்குமே இருக்க மாதிரி சைஸ்ல நம்ம பண்ணுவோம். ஓகே, எங்களோட மோஸ்ட் ட்ரெண்டிங் காஸ்டியூமா 6 months முன்னாடி வரைக்கும் இதா இருந்துச்சு. இதுதான் எங்கேயோ பார்த்தேன் மேம். எனக்கு எல்லா ஆர்டிஸ்டும் போட்டிருப்பாங்க. என்ன ரீசனா, இதோட நெக் பேட்டர்ன் அண்ட் பிளவுஸ் பேட்டர்ன் தான். ஓகே, பார்க்க பிளாக் மாதிரி இருக்கும், ஆனா பிளாக் கிடையாது. ஓ, நேவி ப்ளூ. எஸ் எஸ், நேவி ப்ளூ. ஸோ இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இதோட பிளவுஸ் தான். ஸோ இப்போ வந்து ஹீராமண்டி கான்செப்ட் தான் நம்ம இது ட்ரெண்டாக போயிருக்கு. அதுதான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிறது. நம்ம கிட்ட அது மாதிரி பேஜஸ்ல நிறைய இருக்கு. ஸோ இதுதான் ஹீராமண்டி கான்செப்ட். இது பர்பிள் கலர். இது வந்து ஷராரா குத்தி பேட்டர்ன் வந்து கீழே இருக்கிறது ஸ்கர்ட் பேட்டர்ன் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதை பத்தி பேசுங்களேன். பயங்கரமான கலர்ல சூப்பரா இருக்குது. இதெல்லாம் இப்போ அடிஷனலா ஆட் பண்ணது. ஓகே, இப்போ டெல்லில இருந்து வந்த சீரிஸ் இது கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் ஸ்டிச்சிங்ல இருக்கு. ஸோ இப்போதான் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம இதை லான்ச் பண்றோம். ஸோ இது வந்து என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, ஃபுல் வெல்வெட். ஸோ ஒரு நார்த் இந்தியன் ராஜஸ்தானி லுக் பண்ணணும், இல்ல அந்த மாதிரி பிரைட்ஸ் போட போறாங்க அப்படின்னா இதெல்லாம் கம்ப்ளீட்லி சூப்பரா இருக்கு. மேம், இது ரெடியா ரெண்ட் கொடுக்கறதுக்கு? ரெண்ட்டுக்கு ரெடியா இருக்கு. ஓகே, ஸ்டிச்சிங் எல்லாம் முடிஞ்சு பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்கு. ஆக்சுவலி பிரைட் புக் பண்ணிட்டாங்க. ஸ்டிச்சிங் போகும்போதே அவங்க கலர் அவங்க ஃபியான்சியோட சூட்டுக்கு மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லி ஸ்டிச்சிங் பிளவுஸ் ஃபிட் கூட பார்க்கல. அவங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போயிட்டாங்க. 28th அவங்களுக்கு ரிசப்ஷன். கமிங் டியூஸ்டே அவங்களுக்கு ரிசப்ஷன். ஓகே மேம், ஆக்சுவலி சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ராஜஸ்தானி நார்த் இந்தியன் லுக்ல இருக்க லெஹெங்காஸ் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து குறிப்பா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசையா இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சூப்பரா இருக்குல்ல மேம், கலரே பயங்கரமா இருக்கு. இது ஒண்ணுன்னா அப்படியே அந்த பக்கம் நான் பாக்குறேன். அது ஒரு பயங்கரமா இருக்கு. உங்க பேஜுக்கே இதை ஆக்சுவலா நான் இது இன்னும் லான்ச் பண்ணாம தான் வச்சிருந்தேன். நீங்க நில்லுங்க, நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது என்ன ஸ்பெஷல்னா, இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரா சில்க்ல ஹேண்ட்மேட் ஒர்க். ஓகே, கம்ப்ளீட் பண்ண 3 months ஆயிருக்கு. அப்பா, 3 monthsல 12 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுல. அப்பா, இது என்ன பண்ணுவாங்க, என்ன ஸ்பெஷல்னா, கொஞ்சம் பேக் போய்க்கோங்க. இது என்ன ஸ்பெஷல் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ரா சில்க் மெட்டீரியல், பியூர் ரா சில்க்ல பேனல்ஸ் கட் பண்ணிடுவோம். ஓகே ஓகேவா, பேனல்ஸை கட் பண்ணி ஹேண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. என்ன டிசைன்றதை ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஸ்கெச்சிங் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. இதுல வந்து பேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேனல்ஸ்லேயே தான் வரும். நீங்க இப்போ சுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் லெஹங்கா ரவுண்ட் அடிக்கும். பட் இது எடுத்துட்டு என்னால சுத்த முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். ஐயோ, பயங்கரமா இருக்கு மேம். எல்லாமே ஹேண்ட்மேட் ஜெர்சி தென் ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நான் எப்படி அவங்க கிட்ட டிசைனாக இது கேட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கலர் தான் வேணும். ஓகே ஓகே, நிறைய கலர்ஸ் இப்போ வந்துருச்சு. பட் இதுதான் வந்து 90s 80sலாம் ராணிங்களை யூஸ் பண்ணிருப்பாங்களே, பேலஸ்ல இருக்க குயின்ஸ் அவங்க வெட்டிங்க்கு யூஸ் பண்ற கலர். ஓகே ஓகே, அந்த கலர்ல ஏன் ஷாப்ல ஒரு காஸ்டியூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் சூஸ் பண்ணி இந்த கலர்ல ஃபுல்லாவே கோல்டு ஒர்க் தான் பண்ணி, வேற எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி பேர்ல்ஸ்
ஸ்டோன்ஸ் ஜத்தோஸ் இப்படிதான் வேணும்னு சொல்லி ரெடி பண்ணது. மேம் பட் இது எல்லா சைஸ்க்குமே நீங்க கொடுப்பீங்களா? 40 சைஸ் வரைக்கும் ப்ளவுஸ் இப்போ நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். 40 சைஸ் வரைக்கும் இருக்க பிரைட் இது கண்டிப்பா வேர் பண்ண முடியும். ஓகே 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 மேம், ஆனா சூப்பரா இருக்கு மேம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தீபிகா படுகோன் ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்குமே. தீபிகா படுகோனே வெட்டிங் காஸ்டியூம் ரிப்ளிகா மாதிரி தான் நம்ம ரெடி ஆனா பண்ணிருக்கோம். உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு மேம். இப்போ ரிசப்ஷன்ன்றது நம்மளுக்கு கண்டிப்பா 4 to 5 hours ஆகும். பட் இந்த அளவுக்கு வெயிட் என்னால போட்டு நிக்கணும் அப்படின்றது ஒரு கஷ்டமா இருக்காதா? கண்டிப்பா இருக்காது. பிகாஸ் என்னன்னா நம்ம பிரைட் கிட்டயே சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் வேர் பண்ணிட்டு எப்பவுமே மேக்கப் முடிச்சுட்டு பிளவுஸ் போட்டு எல்லாம் இப்ப ட்ரெண்டியா பார்த்துருக்கீங்க, ஜீன் போட்டு இப்படி ஆமா, இருப்பாங்க. ஆமா, அந்த ஆமா. மாதிரி டோன்ஸ்ல தான் இருப்பாங்க. வெட்டிங் நடந்து போற மட்டும் தான் உங்களுக்கு வெயிட்டா லைட்டா தெரியுமே தவிர ஒன்ஸ் போய் நின்ட்டாங்கன்னா ட்ரெஸ் ஃப்ளோர்ல நிற்கும். ஓகே பாடி வெயிட் கேரி பண்ணாது. ஒரு நிமிஷம் கூட அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. ஓகே ட்ரெஸ் வந்து ஃப்ளோர்ல தான் நிற்கும். நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணும்போதும் பிரைட் அதை போட்டா கம்ஃபர்டபுளா இருக்குமா, அவங்களால அதை கேரி பண்ண முடியுமான்னு பார்த்து தான் நம்ம அவங்க டிசைன் பண்ணுவோம். கம்ஃபர்டபிள்க்கு ஏத்த Yes. மாதிரி பண்றீங்க. அப்படிதான் பண்ணுவோம். ம், ம். இல்ல நிறைய பிரைட்ஸ் வந்து இல்லக்கா என்னால பண்ண முடியாது, இல்ல ரொம்ப ஷார்ட்டான பிரைட்ஸ் இருப்பாங்களா, அக்கா இதுலக்கா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றப்போ உள்ள இருக்க கேனை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓ அதுவுமே இருக்கு. எஸ், ஓகே நம்ம சொல்லுவோம் ஆப்ஷன், அது வைக்கும்போது இன்னும் பிரிட்டியா இருக்கும். இல்லக்கா எனக்கு கேரி பண்ண முடியாது, நான் ரொம்ப ஷார்ட்டா இருக்கேன், இல்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குக்கா, இவ்வளவு வெயிட் எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம ரிமூவ் பண்ணி கூட கொடுக்குறோம். மேம் ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இதுல வந்து எனக்கு Black தான் பயங்கரமா ஒரு கண்ணை உறுத்துது. சோ அத பத்தி சொல்லுங்க. ரிசப்ஷனுக்கு Black எல்லாம் யூஸ் பண்றாங்களா? ஜென்ரலா நம்ம இதுல சவுத் இந்தியன்ஸ்ல வந்து பிளாக் யூஸ் Black use பண்றது பண்ண கிடையாது. நம்ம கிட்டயும் இது வரைக்கும் பிளாக் கலர்ல கெஸ்ட் அப்பீரியன்ஸ்க்கு நிறைய இருக்கு. ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் Okay, பிளாக். okay. ஏன்னா கப்பிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டிங்ல எனக்கு எப்படியாச்சும் பிளாக் இருக்கணும், அது ப்ரீ வெட்டிங்ல போஸ்ட் வெட்டிங்ல ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு பிரைட் வந்து எனக்கு பிளாக்ல வேணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் பிக் காட்டாங்க. ஓகே இதாண்டா சான்ஸ், நம்மளும் பிளாக்ல பண்ணதே இல்லை, பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணோம். Okay. பட் அவங்களோட ஒரே கொஸ்டின் என்னவா இருந்துச்சுன்னா பிளாக்ல பிளாக் அதிகமா தெரியக்கூடாது. ஓ Black பட் Black Black மாதிரி தெரியக்கூடாது. ஆமா தெரியக்கூடாது சொன்னாங்க. சோ அவங்களுக்காக என்ன பண்ணோம்னா ஃபுல்லா பேபி பிங்க் ஓகே சில்வர் டோன்லயே ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கோம். இதை நீங்க Okay. தூரத்துல இருந்து பாக்குறப்போ எப்படி தெரியும் அப்படின்னா பிங்க் பேஸ்ல பிளாக் இருக்க மாதிரி தெரியும். Okay, ஆனா okay. நேர்ல பார்த்தா பிளாக் பேஸ்ல பிங்க் இருக்கும். ஓ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே ஓகே மேம். ஆனா இது எவ்வளவு மேம் ரெண்டுக்கு? 2 ஆ 3 ஆ மேம்? 5 ஆ? ஆமா. சோ அதுதான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகே ஓகே சோ இதுமே ஃபுல் ஃபிளேர். அவங்க நல்லா ரொட்டேட் பண்றாங்க, ஷூட் பண்ண போறாங்க, வெட்டிங் ரிசப்ஷனுக்கு அப்புறம் ஷூட் பண்ணுவாங்கன்னா செம்ம ஃபிளேர்ல சுத்தும் costume. ஓ சூப்பர். நம்ம நம்ம கலரே focus- பயங்கரமா இருக்கு yes. மேம் இது. ஃபோக்கஸ் வந்து எப்பவுமே போட்டோஸ்க்கும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பிரைடு தான் இருப்பாங்க ஒரு ரிசப்ஷன். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் காஸ்டியூமே நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகே ஓகே பட் மேம் இந்த செக்ஷன்ல இருக்கிறதுலாம் கொஞ்சம் நார்த் இந்தியன் லுக்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுல ட்ரெடிஷனல் கலந்த மாதிரியுமே இருக்கு. குறிப்பா வந்து நான் அதெல்லாம் சொல்லணும். அதுல பாருங்களேன் டிசைனே பயங்கரமா இருக்கு. Yes, அது மாதிரி நவாப் டிசைன்ஸ் இருக்கும், முகலாய் Okay. டிசைன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ பிரைட்ஸ் மட்டும் வரும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் பிரைட்ஸ் வருவாங்க, கிறிஸ்டின் பிரைட்ஸ் வருவாங்க, ஹிந்து பிரைட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே நம்மளோட டேஸ்ட்டுக்கே இருக்கக்கூடாது. ஒரு கிளைண்ட் உள்ள வராங்கன்னா அவங்களோட ரிலீஜன் சம்பந்தப்பட்ட காஸ்டியூம்ஸும் இருந்தா அவங்க வில் ஹாப்பி. இல்ல எனக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம்ஸும் நம்ம நிறைய வச்சிருக்கோம். ஓகே ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ, ஓகேங்களா, ஒரு பாட்டில் கிரீன். இதெல்லாம் வந்து முஸ்லிம்ஸ் நிறைய லைக் பண்றாங்க. ஓகே இந்த கலர். எஸ், மெரூன் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு கிரீனா தான் இருக்கு. கிரீன், மெரூன், இல்ல மஸ்டர்ட் எல்லோ, இல்ல ராணி பிங்க். இந்த 4 கலர்ஸ் தான் அவங்க நிறைய ப்ரிஃபர் பண்றாங்க அவங்களோட வெட்டிங்ல. நல்ல ஒரு டார்க் கலர். எஸ், டார்க்ல பேஸ்டல் கலர் அவங்க இன்ட்ரெஸ்டடாவே இல்ல. நாங்க 3 இயர்ஸ்ல பார்த்திருக்கோம். பிரைட் இன்ட்ரெஸ்டடா இருந்தா கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா இல்ல. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க்ல நெட்டட் பேஸ்ல பண்ணியிருக்கோம். ஓகே இப்போ இருக்க யங் ஜெனரேஷன் பீப்புள்ஸ் இப்படிதான் லைக் பண்றாங்க. ஓகே ஓகே பட் ஃபேமிலி வரும்போது டார்க் கலர்ஸ் தான் போறாங்க. ஓ அவங்கள கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா டார்க் போயிடுறாங்க. கப்பிள்ஸா வரும்போது இது சூஸ் பண்றாங்கன்னா ஃபேமிலியா வரும்போது டார்க் கலர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே பட் இந்த கிரீன் பயங்கரமா இருக்கு மேம். பாட்டில் நல்ல கிரீன், ஜும்காஸ் வச்ச ஜும்காஸ் மாதிரி டிசைன்ஸ்ல எல்லாம் இருக்கு. இதையுமே பாக்கியலட்சுமி இனியா போட்டிருந்தாங்க. ஓ ஸோ எல்லா அக்கேஷன் ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் போறாங்க, எல்லா செலிபிரிட்டிஸுமே அவங்கவுங்க ஈவெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் வரும்போது கண்டிப்பா மோக்ஷில இருந்து எடுத்துப்பாங்க. ஓ ஆக்சுவலி அதே தான் வந்து மக்களும் வந்து விரும்புறாங்க. அந்த ட்ரெஸ் எனக்கு கிடைக்குமான்றது எல்லா காஸ்டியூமும் இருக்கும். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய பேர் அவங்க போடுற அது ஃபங்க்ஷன். நல்லா குட்டியா இருக்க மாதிரி இருக்குல்ல மேம் இது? இது லைட் வெயிட் ஓகே நேவி ப்ளூ, ஓகே ஃபுல் சில்வர் பேஸ்ட். இப்போ நீங்க கஸ்டமைஸும் பண்ணி தரீங்களா? எஸ், கஸ்டமைஸ் ஒன்லி ஃபார் சேல், நாட் ஃபார் ரெண்டல். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே காமன் கலர்ஸ், ஓகே எல்லாருக்குமே இருக்க மாதிரி சைஸ்ல நம்ம பண்ணுவோம். ஓகே ஓகே கொஞ்சம் டிசைன்ஸ் ஒரு மெர்மைட் ஷேப்ஸ் இல்ல ஃபிட்டிங் ஒரு வெஸ்டர்ன் நல்ல கிளிவேஜ் இருக்க மாதிரி கேட்குற பிரைட்ஸும் வராங்க. பட் அது எல்லாமே அவங்களுக்கு நம்ம டிசைன் பண்ணி ஓனா கொடுத்துருக்கோம். ஓகே பட் அந்த ட்ரெஸ் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பட் எனக்கு ஞாபகம் இல்ல.
என்ன சொல்றது, எங்களது மோஸ்ட் ட்ரெண்டிங் காஸ்டியூமா 6 months முன்னாடி வரைக்கும் இதா இருந்துச்சு. இதுதான் Yes. எங்கேயோ பார்த்தேன் மேம் எனக்கு. உங்களுக்கு எந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லுங்க, அந்த ஆர்டிஸ்ட் நான் காவியாவா? போட்டிருக்காங்க. எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் போட்டிருப்பாங்க. என்ன ரீசனா, இதோட நெக் பேட்டர்ன் அண்ட் பிளவுஸ் பேட்டர்ன் தான். ஓகே ஓகே. கம்ப்ளீட்லி ஒரு வெல்வெட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சார் நேவி ப்ளூ. ஓகே. பார்க்க பிளாக் மாதிரி இருக்கும், ஆனா பிளாக் கிடையாது இது. ஓ நேவி ப்ளூ. எஸ் இட்ஸ் நேவி ப்ளூ. ஓகே. மேல காலர்டு. ஓகே. கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் டீப் நெக் இருக்கும். டீப் நெக் இருக்கும். அது வேணான்றதுக்காக நம்ம மேல கொஞ்சம் கிளாத் வச்சிருக்கோம். ம். சோ இதோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா இதோட பிளவுஸ் தான். ஓ ஆனா சூப்பரா இருக்கு மேம் இது மாடல். இது ஆக்சுவலி எனக்கு ஆசையா இருக்கு இது எல்லாத்தையுமே போடணும்னு. நம்ம பேஜ்ல எப்பவுமே ஒரு ட்ரெண்டிங் காஸ்டியூம்னு ஒண்ணு போகும். அந்த டைம்ல அது பீக்ல போகும். இப்போ ட்ரெண்டிங் வந்து ஜனனி லெஹங்கா சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி இது. ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு பால் கவுன். சோ அது மாதிரி ட்ரெண்டிங் சந்திரமுகின்னு ஒரு காஸ்டியூம் ரீக்ரியேஷன் பண்ணோம். சந்திரமுகி 2 ஓட காஸ்டியூம் ரீக்ரியேஷன் பண்ணோம். அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3.5 months வரைக்கும் ஷாப்குள்ளேயே அந்த காஸ்டியூம் வரல. ட்ரை கிளீன் வரும் திருப்பி போயிடும், ட்ரை கிளீன் வரும் திருப்பி போயிடும், ட்ரை கிளீன் வரும் திருப்பி போயிடும். கண்டினியூஸா ஒரு 100 times அந்த காஸ்டியூம் 3 monthsலயே போயிருக்கும். வரும் போகும் வரும் போகும் வரும் போகும். அந்த காஸ்டியூம் இப்ப இருக்கா? இருக்கு, காட்டுறீங்களா? கண்டிப்பா காட்டுறேன். அது ஃபரீனா தான் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபரீனா தெரியும் இல்லையா, அவங்க அதை வேர் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஹிட் எங்க பேஜ்ல. சோ இந்த கலர்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. இது வந்து ரா சில்க் வந்து ரோஸ் கோல்டுல கலர் பயங்கரமா இருக்கு மேம். இது எல்லா வெரைட்டி ஆஃப் கலர் ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டிஸ் இருக்கும். இது என்ன மேம் ரெண்டுக்கு? இது உங்களுக்கு 3500 அந்த ரேஞ்ச்க்கே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பிஸ்தா கிரீன். இது ஃபுல்லாவே ஹேண்ட்மேடு. கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும் பட் கிராண்டா இருக்கவங்களுக்கு எல்லாமே இத மாதிரி ப்ரிஃபர் பண்றாங்க. இது என்ன பண்ணுவாங்க, மேல மட்டும் நமக்கு கொஞ்சம் சிம்பிளா வந்துடும், கீழே நல்லா கிராண்டியரா இருக்கும். ஓகே. ஒரு பிஸ்தா கிரீன்ல ஆரஞ்சு துப்பட்டா வச்ச பேஸ். இதுவுமே அரௌண்ட் ஒரு 7 kg இருக்கும். அழகா இருக்கு மேம். ஆனா சொன்ன மாதிரி வெயிட்டான ஐட்டம்ஸும் இருக்கு, லெஸ் வெயிட்ல நல்லாவுமே இருக்கு. இதெல்லாம் அவ்வளவு வெயிட் கிடையாது இல்ல? ஆமா, இதெல்லாம் வெயிட் இருக்காது நமக்கு. இப்போ சிறகடிக்க ஆசையில சல்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இது லேட்டஸ்டா ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ இது இப்போ வந்திருக்க சபியாசாஷி பேட்டர்ன். கரெக்ட் கரெக்ட். அந்த கலர்ஸ் இல்ல, நல்ல ஒரு ரோஸ்ல கிரீன் ராணி பிங்க். இப்போ இது கொஞ்சம் ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட. இப்போ கரண்ட் பிரைட்ஸ் இது மாதிரி தான் லைக் பண்றாங்க. ஆமா 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 ஆமா. ட்ரெடிஷனலா இருக்குல்ல மேம் இது. இப்போ கரண்ட் இல்ல மேம் ரெண்டுக்கு 65. ஓகே. இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க லெஹங்காஸ் பிரைடல் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகே ஓகே. இதே மாதிரி இது ஒரு ராமர் ப்ளூ. இப்போ இது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த பிளவுஸ் பேட்டர்ன், இதுக்கெல்லாம் வந்து டபுள் துப்பட்டா வருது. ஓகே. ஒரு வெல்வெட் துப்பட்டா ஒன்று வருது, ஒரு நெட்டட் துப்பட்டா வருது. சோ ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. எஸ், எந்த வேற வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க துப்பட்டாஸ்ல. நான் சொன்னல கொஞ்சம் ஹிட்டா போயிட்டு இருந்தது. 3 months எங்க ஷாப்குள்ளேயே வரலன்னா அது இந்த காஸ்டியூம் தான். இது சந்திரமுகி 2 ரீக்ரியேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இது ஃபரீனாக்காக பண்ணியிருந்தோம். ஒரு 2 to 3 daysல ரெடி பண்ணது. ஸோ காஞ்சிபுரம்ல இந்த கலர் பேஸ்ல தான் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து இந்த சாரி வந்துச்சு. 2 days to 3 daysல என்ன ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இல்லை ஃபுல்லாகவே நம்மளே ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த ரீக்ரியேஷன் பிக்ல என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி ஒர்க் பேஸை தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஷார்ட் ஸ்லீவ்ல மிரர் வச்சு ஃபுல்லாக சில்வர் பேஸில் பண்ணியிருந்தாங்க, நம்ம சில்வர் பேஸில் பண்ணியிருந்தோம் பேக் ஹூக்குக்கு. ஸோ இந்த சாரியில் என்ன ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு 9 yard சாரி. ஒரு 9 yard சாரியில் வந்து அவங்க டான்ஸிங்க்கு போடுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து 9 yard கிடையாது, இது 5.5 meter நார்மல் சாரி தான். இதையவே நாங்கள் அப்படி ட்ரே பண்ணியிருந்தோம். ட்ரே பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லேஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி இதெல்லாம் பேட்ச் ஒர்க்கிங். 2 daysக்கு இதில் சாரி ஃபுல்லாக நம்மளால கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதுக்கு அட்லீஸ்ட் 1 week to 7 days நமக்கு டே நைட் போட்டால் கூட பண்ண முடியாது. ஸோ பேட்ச் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அவைலபிலிட்டிஸ் இருந்துச்சோ அந்த ட்ரே பண்ணுற இடத்துல எப்படிலாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காட்டில் போட்டு நானே என்னோட டீம்ஸ் எல்லாமே சேர்ந்து இதை ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம். அன்றைக்கி வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ். அந்த காஸ்டியூம் ரீல்ஸ் அவங்க போட்டு அந்த போஸஸ் போட்டெல்லாம் பயங்கர ரீச். அந்த காஸ்டியூம் ரிப்பீட்டடாக ட்ரை கிளீன் போச்சு, திருப்பி புக்கிங், ட்ரை கிளீன் புக்கிங், ட்ரை கிளீன் புக்கிங். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் இவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கட்டுமா அப்படின்ற அளவுக்கு நாங்கள் இல்லைங்க, நான் அந்த அளவுக்கு புக்கிங் எடுக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நிறைய புக்கிங்ஸ் எடுத்தோம். ஓகே. இது எந்த ரேட்டுக்கு மேம்? இது ரொம்ப 2000க்கு தான் கொடுத்தோம். எல்லாருக்குமே 2000 ரேஞ்ச் தான் கொடுத்தோம். செப்பியூக்கு காஞ்சிபுரம் சாரி. ஸோ இதில் நம்ம இப்படி தான் பார்டர் வேணும்னு கேட்டு அவங்க நமக்கு எப்போவுமே ரெகுலர் சப்ளை பண்ணுறவங்க கிட்ட வந்து கேட்டு வாங்கி டிசைன் பண்ணியிருந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல்.
ஓகே, ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொன்று நமக்கு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஹீராமண்டி கான்செப்ட் தான் நம்ம இது ட்ரெண்டாக போயிருக்கு. அதுதான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. அதுவும் நம்ம கிட்ட அது மாதிரி பேஜஸ்ல நிறைய இருக்கு. நான் அதையும் காட்டு சொல்றேன், எடுத்துட்டு வரேன். ஸோ இதுதான் ஹீராமண்டி கான்செப்ட். இது ஒரு பர்பிள் கலர். இது வந்து ஷராரா குத்தி பேட்டர்ன் வந்துட்டு கீழே இருக்கிறது ஸ்கர்ட் பேட்டர்ன் வரும். ஓகே. ஸோ இது வந்து ஆப் டு அந்த ஹீராமண்டியோட கான்செப்டே. ஓகே. இப்போ ட்ரெண்ட் வரதுக்கு முன்னாடி இதை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த ட்ரெண்டிங் வரதுக்கு முன்னாடி இந்த ஷராரா பேட்டர்ன் நம்ம கிட்ட நிறைய லுக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த ஹீராமண்டி வந்தோன்னே நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இது மாதிரி வேணும், ப்ரீ வெட்டிங் ஷூக்கு இப்போ இது மாதிரி பண்றாங்க. ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த காஸ்டியூம்ஸ்க்கு இருக்கு. இது வந்து ஒரு குர்த்தி பேட்டர்ன், கீழே இருக்கிற ஸ்கர்ட் பேட்டர்ன். ஸோ இது வந்து 46 சைஸ் வரைக்கும் இது வேர் பண்ணலாம். ஸோ 46 வரைக்கும் வேர் பண்ணலாம். உள்ள நிறைய கிளாத் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு துப்பட்டாவும் அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே ஓகே மேம், அங்க ஒரு காஸ்டியூம் இருக்கு, அதை பத்தி நீங்க பேசவே இல்லை. அது நேற்று தான் லான்ச் பண்ணோம் நம்ம பேஜ்ல. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று லான்ச் பண்ணது. ஸோ இது வந்து கே ஃபேஷன் பிராண்டடோட காஸ்டியூம். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 37,000 ரெண்டலுக்கு அவைலபிலிட்டிஸ் இருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல்னா இது ஒரு ஆலிவ் கிரீன். பேரட் கிரீன் போட்டால் சம்டைம்ஸ் அடிக்கும் எல்லா ஸ்கின் டோனுக்கும். ஆலிவ் கிரீன் எல்லா ஸ்கின் டோனுக்குமே ஓரளவுக்கு மர்ஜ் ஆகிடும். ஸோ அதை மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இல்லை ஃபுல்லாகவே பிங்க் ஒர்க்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்ளோயிங்காக கொடுக்கும். ஃபுல் ஒர்க், ஃபுல் ஃப்ளேர். இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தாமே ட்ரெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து காக்ரா கட் மாதிரி வரும். நார்மல் பிளவுஸ் பேட்டர்ன் இல்லாம இந்த பிளவுஸ் கொஞ்சம் லென்த்தி காக்ரா கட் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இது என்ன மேம் ரெண்டலுக்கு? இது இப்போதைக்கு இருக்க ரெண்டலுக்கு 6,500 ஃபைனல் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே நம்ம வரும்போது என்ன நினைப்போம்னா, என்ன எம்ஆர்பி பிரைடல்லேருந்து எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 10 to 15% வைப்போம். ஸோ சம்டைம்ஸ் இதோட ஒர்க்ஸ் இதில் வந்து நம்ம இதை இதை அட்டாச் பண்ணியிருக்கோம், அடிஷ்னல் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் அடிஷ்னல் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸும் இன்க்ளூஸ். ஓகே. அப்படியே நம்ம இந்த பக்கம் வரலாம். ஃபுல்லாக கவுன் செக்ஷன். நிறைய பிரைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கவுன் தான் போவாங்க. ஆனா ஃபேமிலியோட கம்பல்ஷனுக்காக லெஹெங்கா போயிடுவாங்க. பட் இப்போ ட்ரெண்ட் பால் கவுன் தான். ஆனா எங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா 50-50 பிரைட்ஸ் வரும்போது பால் கவுன் தான்க்கா என்னோட ட்ரீம். பிரைடல்ல வந்து நான் பிரின்சஸ் மாதிரி இருக்கணும்க்கா, எனக்கு பால் கவுன் தான்க்கா அப்படின்னு உள்ள வருவாங்க. ஆனா உண்மையாவே இது போட்ட பிரின்சஸ் மாதிரி தானே இருப்பாங்க. இவ்வளவு கலர்ஸுமே செம்மையா இருக்கு மேம். எல்லா கலர்ஸ்லயும் ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. இது எல்லாமே உங்களுடைய ஓன் நம்ம ரெடி பண்றது தான். ஓகே. கஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்க? எல்லாமே பண்ணிருக்கோம். இதுல வந்து வேற கலர்ஸ் வேணாலும் நம்ம பண்ணி தரலாம். பட் ஆனா சேல். பட் வந்து மேம் இது எவ்வளவு ரெண்டல் மேம்? இப்போ இது நம்ம கிட்ட வந்து 5,500க்கு அவைலபிலிட்டிஸ் இருக்கு. பட் பிரைடல் கவுன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 rupeesல இருந்து கூட நம்ம கிட்ட இருக்கு. 1000 rupees ஏதாவது ஒன்னு காமிக்க முடியுமா? இத மாதிரி இது வந்து டைல் கவுன்ஸ் பேட்டர்ன். ஓகே. இது 1000 rupees-ஆ? 1000 rupees. இது எல்லாமே 1000-ஆ? எஸ் மேம், எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். இதுவே ஷாக்கு மேல ஷாக்கா இருக்கு. இல்ல நிறைய நம்ம கிட்ட அவுட்ஃபிட்ஸ் இருக்கு. இப்போ வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கவுன்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இது மாதிரி மெர்மைட் ஷேப்லேயே நம்ம கிட்ட இருக்கு. இது 3,500 சார்ஜ் பண்றோம். இது ஒரு மெர்மைட் பேட்டர்ன். ஸோ இப்போ வெஸ்டர்ன் டைப்பா போடுறவங்களுக்கு வந்து ஃபிகர் ஷேப் தெரியணுன்றவங்களுக்குலாம் இதுல போட்டுக்கலாம். ஓகே. ரொம்ப அழகா இருக்கு. இது நம்மளே கஸ்டமைஸ் பண்ணது. ஆனா இதெல்லாம் உண்மையாவே 1000 rupees-க்கா கொடுக்குறீங்க? எஸ் மேம். நான் இதுவே வந்து ரிசப்ஷன் போடுவாங்க போல. நான் சொன்னேன்ல சென்டிமெண்ட். இது ஃபர்ஸ்ட் எனக்கு பிரைடல் புக்கிங் போனது. இது இப்போ கூட போகுதா மேம்? இப்போவும் கேக்குறாங்க. ஓகே. ரிசப்ஷன் பால் கவுன். இது வந்து கோஷ்கியோட பிராண்ட். அப்போ இதோட ரேட் 55. ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்து போடும்போது இதோட எம்ஆர்பி 55 கோஷ்கியோடது. ஸோ இப்போ வரதுல நிறைய மாறி இருக்கு. நிறைய கலெக்ஷன் நிறைய ஆட் ஆன் ஆயிருக்கு. ஓகே. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.